ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து சோயா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்து அதை க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் மீடியம் சைஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு வதங்க போட்டுறேன். இது வதங்குற நேரத்தில் நீங்கள் சோயா சங்க்ஸை சுடு தண்ணியில் ஊற வச்சுருங்க. இது வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா 2 பியூரி பண்ண டொமேட்டோவை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வெறும் மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி வதக்க விட்டுருங்க. வதக்க விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டுட்டு நிறுத்தி வச்சுருங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் போதும், முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போது உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோயா சங்க்ஸை நல்லா புழிஞ்சிட்டு அந்த இதில் மசாலா நம்ம பண்ணி வச்சதை ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சிட்ருக்கும்போது 1/2 டீஸ்பூன் சோம்பு பவுட்ரு போட்டுருங்க அண்ட் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 கப் ஆஃப் திக் கோகோனட் மில்க் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு பச்சை கருவேப்பிலை போட்டு இறக்கினீங்கன்னா டேஸ்டியோட மீல் மேக்கர் சோயா சங்க்ஸ் மசாலா ரெடி. இடியாப்பம், சப்பாத்தி, சாதம், தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.